செத்து போன ஒருத்தர் ஃபார்ம் ஃபில் பண்ணி எப்படி ரிட்டர்ன் பண்ணா? மனிதர்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணாங்களா? ஆவி பேய் பிசாசு ஏதாவது வந்து ரிட்டர்ன் பண்ணிச்சா? புலம்பி பித்தன் கொடுத்திருக்காரு பாருங்க. இப்ப இவ்வளவு பெரிய இது என்ன? இதை நீங்க வந்து மோசடின்னு சொல்லாம என்னன்னு சொல்ல முடியும்? அடிப்படையான கேள்வி, இறந்தவர்களுக்கு ஏன் ஃபார்ம் கொடுத்தீங்க? இறந்தவர்கள் எப்படி ஃபார்மை ரிட்டர்ன் பண்ணாங்க? அதை சரிபார்க்காமல் ஏன் டிஜிட்டலைஸ் பண்ணீங்க? நாலாவதுதான் முக்கியமான ஒரு கேள்வி, எந்த ஆவணத்தின் அடிப்படையில் அல்லது யாருடைய உறுதிமொழியின் அடிப்படையில் அவர் இறந்தார்னு நீங்க குறிப்பிடு. இன்னைக்கு காலையில மாதவரம் தொகுதியில ரகுன்னு ஒருத்தரை இறந்தோர் பட்டியலில் வச்சிருக்கீங்க. அவர் ரகுன்னு உயிரோட வந்து நான் தான் ரகு, செத்துட்டேன்னு எனக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, டெத் சர்டிஃபிகேட்னா தேர்தல் ஆணையம் கொடுத்துருச்சு, என்ன இறந்தோர் பட்டியலில் சேர்த்துட்டாங்க அப்படின்னு கதறாரு. அப்ப எந்த ஆவணத்தின் அடிப்படையில் ரகு இறந்தாரு நீங்க முடிவுக்கு வரீங்க? இல்ல, இறந்தவங்களுக்கு தான் ஏற்கனவே அந்தந்த மாநகராட்சி நகராட்சி டெத் சர்டிபிகேட் இஷ்யூ பண்றாங்கல்ல, அதை வச்சு பண்ணிருக்காங்களா? அது அந்த மேப்பிங்லாம் கிடையாது. ஓ, நான் என்ன நீங்க இறந்தோர்னு யாரோ ஒருத்தர் உறவினர் சொல்லணும். பொதுவா வந்து தேர்தல் விதிகள் படி உறவினரோ அரசியல் கட்சிகளுடைய பிஎல்ஏக்களோ இறந்தாருன்னு சொன்னா அதை அந்த எலெக்ஷன் ஆபீசர் பிஎல்ஓ வெரிஃபை பண்ணி நீக்கிடலாம் பேர. ஆனா யாருடைய உறுதிமொழிப்படி நீங்க பண்ணீங்க அதே நம்ம கிளாரிட்டி கிடையாதுல்ல.